கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவர்தாமே இந்த வசனங்கள் மூலம் நம்மோடு பேசும்படியாக ஜெபம் செய்வோம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைக்கு ஆசோத்திரம். இந்த வசனங்கள் மூலம் நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுதா. இங்கே கூட நாம் வாசித்தோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், என்னை கேளும், என்கிட்ட கேளுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவதாக இந்த 8ஆம் வசனத்தின் மூலமாக நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அதை நாம் மனதில் வைத்து ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையின் பிரகாரம் என்ன சம்பவிக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அதான் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேளும் என்று சொல்லுங்க. என்கிட்ட கேளப்பா அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட கேளு என்று சொல்கிறார். ஒரு தகப்பனை இருக்கிற இடத்துல பிள்ளைங்க என்ன கேட்கணும்? கேட்க வேண்டும். அந்த காலத்தில் தான் பிள்ளைங்க அப்பா கிட்ட கேட்பாங்க. இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் அநேக பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, அப்பாட்ட கேட்குறதில்ல. அவங்க சொந்த வழியில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஏதோ படிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு வேலை வந்துச்சு. வேலை கொஞ்சம் நல்லா காசு வருதுன்னு வச்சுங்க, அவங்க அப்பா கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? தங்கஸ்து போயிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பாங்க. இந்த நாட்கள் கூட அநேக பிள்ளைங்க அப்படி தான். கொஞ்சம் வருமானம் வந்துட்டா போதும், கொஞ்சம் படிச்சுட்டா போதும், பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, அப்பா அம்மாவை எந்த ஒரு ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. தங்கள் சொந்த வழியிலே நடந்து கொண்டு இருப்பாங்க. இது போல் நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் காணப்படக்கூடாது என்பதற்காக தான் ஏசப்பா அங்கே சொல்கிறார் பாரு, என்கிட்ட கேளுங்க, மகனே என்னிடத்தில் கேள், மகளே என்னிடத்தில் கேள் அப்படி சொல்ல ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் ஆண்டவரத்தை கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அதை செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா கோயிலுக்கு வரும்போது, ஏசப்பா வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணோம்? கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணி ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஏசப்பா கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவார்? அதை கேட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவரிடத்தை நாம் கேட்டு பழகணும், கேட்டு பழகணும். அப்படி கேட்டு நம்ம எதாவது பெற்றுக்கொண்டோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நம்ம ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஏதாவது பாடம் இருந்தால் உள்ளதை குறித்து அதை ஏசப்பாட்ட சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இங்கே கூட அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தை கேளு, நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஜாதியை சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உமக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்கிறார். அப்போ ஜாதி பூமி எல்லையெல்லாம் எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மீட்டு எடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாவத்தில் சாபத்தில் பாருங்கள், எத்தனையோ விதமான கட்டுகள் மத்தியில் ஜனங்க காணப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர் என்ன பண்ணுவாராம்? ஒரு பெரிய விடுதலையை தருவேன்னு சொல்கிறார். அப்போ ஏசப்பாட்ட போயிட்டு நம்ம இஷ்டம் போல எனக்கு இருக்காங்க ஆத்தாங்கன்னு அவர் கொடுப்பாரா? அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். எப்படி கேட்கணும்? தாழ்த்தி கேட்கணும். நீங்கள் அநேகருக்கு பாருங்கள், ஒரு சில நன்மை வந்துட்டா போதும், உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? அவங்க எல்லாம் தெரிந்தது போல் நினைத்து கொண்டு ஒரு பெருமை உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் கூட அப்படிதான். அப்பா அம்மாவை மதிக்கவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க, தன்னுடைய சொந்த வழியிலே ஓடுவாங்க. அது என்னது? அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் வருமானம் வந்தவொடனே என்ன பண்ணுறது? யாரையும் கண்டுக்கிறது இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய படிப்பு வந்துச்சான், வேலை வந்துச்சான், ஜாப் வந்துச்சான், அதனால் என்ன பண்ணுறதில்ல, மதிப்பதே இல்லை. ஒரு பெருமையினாவே அந்த வாலிப நாட்களில் அவர்களுக்குள் வந்து விட்டது. எப்படி காணப்பட்ட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? தாழ்மையாக காணப்படணும், அப்பா அம்மாவோடு ஐக்கியமாக இருக்கணும், அப்பா அம்மா கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கணும். அதுபோல கூட நம்ம இந்த நாட்டில் ஆண்டவரிடத்துல நம்ம எப்படி இருந்து கேட்டால் நமக்கு தருவார்? தாழ்மையாக இருந்து கேட்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்மை தாழ்த்தி
நம்மை முழுவதும் அவர் கரத்தில் தந்து நாம் அவரிடத்தில் கேட்கும்போது என்ன பண்ணுவார்? அவர் நமக்கு என்னத்தை தர விரும்புகிறாரோ அதை தருவார். அப்போ நாங்களாம் என்னத்தை கேட்போம்? ஆண்டவர் இந்த அழிப்பு போகிற ஜனங்கள்லாம் சந்தியும் ரட்சியும் சொல்லி கேட்போம். அப்போ நாம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? தாழ்த்தி உள்ளவங்களா கேட்கணும். எங்களை தாழ்த்தி கேட்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தாழ்த்தி கேட்கறதுனா பாருங்க, இன்னும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மீகா 6:8 வாசிங்க. மீகா 6:8. யாருக்கெல்லாம் பசிக்குது? சாப்பிட்டு வந்தீங்களா காலையில்? சரி, நல்ல பிள்ளைங்க. சாப்பிட்லையா? பசிக்குதா? சரி, முடிச்சிடலாம். ஆச்சு. மனுஷனே நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கருத்து மனத்தாழ்மையா இருப்பா. என்கிட்ட வந்து எனக்கு முன்னாடி நீ பெருமை கொள்வனா இருக்காத, உன்னை தாழ்த்து என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. தெய்வத்துடைய பிள்ளைங்க என்று சொல்வது நம்ம இல்லை, நம்முடைய இல்லை. நமக்கு ஒரு ஆண்டவர் நம்ம தெய்வத்துடைய பிள்ளையா தெய்வத்துடைய வீட்டில் வைத்திருக்குங்க. நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தாழ்மை உள்ளவங்களா அவரை நோக்கி பார்த்து நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாக எப்படி கேட்கணும்? விசுவாசம் உள்ளவங்களா கேட்கணும். முதலாவது தாழ்மை உள்ளவங்களா கேட்கணும். ரெண்டாவது ஆண்டவருக்கு நம்ம எப்போது எப்படி இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இங்கே ஏசப்பாவால் எல்லாம் முடியும், ஏசப்பாவால் எல்லாம் செய்ய முடியும். என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதுமானவர், என்னுடைய ஆண்டவர் என் ரட்சகர், என்னுடைய ஆண்டவர் என் மீட்பர், என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற அனுபவத்தோடு நாம் அவரிடத்தில் விசுவாசமாக கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 17:6 வாசி. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுமுண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமாம், கடுகளவு என்ன சொல்லுவோம்? ஒரு பூரணமான விசுவாசத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, நம் நிறைவான ஒரு விசுவாசத்தோடு. அந்த விசுவாசத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? ஆகுமா ஆகாதுமா? சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா? நீ போனால் பிரயோஜனமாக இருக்குமா? நீ போனால் ஆண்டவர் நம்மோடு பேசுவாரா? ஆண்டவர் உண்மை நமக்கு நன்மை செய்வாரா? நம்ம எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாமல் தொடர்ந்து அவர் சமூகத்தில் வரும்போது, அவரை துதிக்கும் போது, அவரை தேடும்போது, நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதலை கேட்பார். நாம் அவரிடத்தில் என்னத்தை கேட்டிருக்கிறோமோ அதை நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக. அப்போ விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விசுவாசத்தை காண்பீரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ண? தெய்வ பயம் இருக்காது, தெய்வத்தை நம்ப மாட்டாங்க. இந்த ஊரில் எவ்வளோ ஜனங்க உண்டு பாருங்க, எங்கே போகிறாங்க எங்கே வராங்க ஒன்றும் தெரியுது. தெய்வத்துக்கு பயம் இல்லை, தெய்வத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை, தெய்வத்திடத்தில் விசுவாசம் இல்லை. மனிதன் தன் சொந்த வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறான், சொந்த புத்தியிலே சாதிக்க விரும்புகிறான், சொந்த புத்தியிலே வாழ்ந்து அவன் செழிக்க விரும்புகிறான், சொந்த புத்தியிலே வாழ்ந்து அவன் இந்த உலகத்தை ஜெயிக்க விரும்புகிறான். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலவரத்தோடு அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். தன் சுய புத்தியை சார்ந்தே அவன் சாதித்து விட, பெரிதான எதையாவது செய்துவிட விரும்புகிறான். இப்படி வந்தால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவரிடத்தில் கேட்பதை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியாது. இப்போ ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து கேட்கணும். அதுதான் நாம் கூட வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:4 வாசி. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் ஆபிரகாம் என்ன பண்ணாரா? ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் என்ன பண்ணாரா? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடி என்ன பண்ணிருக்காரு? என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியா பாரு, 4-5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இந்த நாட்டில் கூட நம்ம ஆண்டவரோட ஒரு வார்த்தை நம்மோடு பேசுவார். அந்த வேலை நம்ம என்ன பண்ணோம்? அவர் வார்த்தை கீழ்ப்படியணும். ஒரு குட்டி பையன் ஒரு தேவனுடைய வீட்டில் இருந்தான், ஏசப்பா வீட்டில்.
அவன் இருக்கும்போது, அவன் படுத்துருக்கும்போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சான். அந்த பையன் பேரை சொல்லி என்ன பண்ணாரான், ஏசப்பா கூப்பிட்டாரான். மகனே மகனே கூப்பிட்டாரான். அவன் அவர் தான் கூப்பிட்றாருன்னு தெரியாமல் என்ன பண்ணான், பக்கத்தில் அவனுக்கு வழி நடத்தின ஒரு பெரிய ஐயா இருந்தாரான். அவன் அவர்கிட்ட போய், ஐயா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்டான். இல்லையே நான் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் போய் படுத்துக்கிட்டான். மறுபடியும் ஏசப்பா வந்து அந்த பையன்கிட்ட கூப்பிட்டுருக்காரு, அந்த பையன் பேரை சொல்லி. அப்போது அவனுக்கு வெளியே போட்டு ஐயா கூப்பிட்றாரு. அப்புறம் போட்டு மறுபடியும் போய் ஐயாட்ட, ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை கூப்பிடலையே மகனே அப்படின்னு இருக்காரு. மறுபடியும் அவருக்கு ஒரு சத்தம் வந்திருக்கு, அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு ஏசப்பா கூப்பிட சத்தம் கேட்டு மறுபடியும் ஓடும்போது அவர் சொல்லிட்டாராம், அந்த ஐயா சொன்னாராம், உனக்கு மறுபடியும் அந்த சத்தம் கேட்டா அப்பா என்கிட்ட பேசுங்க, நான் உங்கள் வார்த்தை கேட்குறேன் என்று சொல்லி நீ சொல்லுப்பா என்று சொல்லி அந்த பையனுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த பையன் அதே மாதிரி அந்த சத்தம் கேட்கும்போது ஆண்டவரே சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் சொல்லும்போது அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். அந்த சின்ன குட்டி பையன் பாருங்க, தேவனுடைய வீட்டில் இருந்த போதும் ஆண்டவர் பேசுகிற சத்தம் அவனுக்கு கேட்ட போதும் அது ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு அறிய முடியல. ஆனால் அந்த ஐயா சொன்ன போது என்ன பண்ணான், அதன்படி ஆண்டவரே சொல்லும், இயேசுவே சொல்லும், நான் கேட்கிறேன் என்று சொன்னான். அதுபோல் நாம் கூட நம்மோடு ஆண்டவர் பேசும்போது நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவரே பேசும், சொல்லும், நான் கேட்கிறேன், உங்களுடைய வார்த்தைப்படி செய்வேன், கீழ்ப்படிவேன் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற காரியத்தில் நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனுக்கு 9 நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் கீழ்ப்படிந்து கை கொண்டபடியால் அவருக்கு எத்தனை வயசில் குழந்தை கொடுத்தாரு, 100 வயசு ஆயிடுச்சு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் 100 வயதாயிடுச்சு. 100 வயதான போது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அழகான என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக ஆண் மகனை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்ம அவர் என்ன பண்றாரு, நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கேட்பதை தருவார். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைங்க என்ன அடுத்தது எப்படி கேட்கணும், அவர் சமூகத்திலே காத்திருந்து கேட்கணும். எப்படி கேட்கணும், ஏசப்பா வீட்டு பாருங்க. இப்போ நீங்களாம் வந்திருக்கிறீங்க ஆண்டோட ஜெபம் பண்ணும்படி. இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏசப்பா வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் காத்திருந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரிடத்தில் நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவார். நமக்கு அது தேவையாக இருந்தால் நமக்கு தருவார். அப்போ நீ போய் ஆண்டவர் போய் ஒரு பெரிய பட்டாக்கத்தை கேட்டால் தருவீங்களா, தருவாரா? தரமாட்டார். ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன பண்ணுவார், பென்சில் சீவர் சின்ன பிளேடு தருவார், சார்னார் தான் தருவார். அப்போ தேவ சித்தம் இல்லாததை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத கேட்டால் ஆண்டவர் நமக்கு தரமாட்டார். நமக்கு எது எந்தெந்த வயதில் எந்தெந்த நாட்களில் எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு காத்திருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாட்களுக்கு நம்ம ஆண்டவரை எப்படி கேட்கணும், தாழ்மையாக இருந்து கேட்கணும். 2வது விசுவாசத்தோடு கேட்கணும். 3வது கீழ்ப்படிந்து கேட்கணும். 4வது காத்திருந்து கேட்கணும். இப்படியெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.